ஹை காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் செம்மையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அருமையான ஸ்பைசியான ஒரு சன்னா தால் ஃப்ரை பார்க்கலாமா? என்னடா சன்னா தால் ஃப்ரையா அப்படின்றீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம பேக்கெட்ஸ்லாம் வாங்குவோம்ல, லேஸ் பேக்கெட்ஸ் நிறைய மாதிரி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே ஸ்டோர் பண்ணி நம்ம செஞ்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராம்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா தண்ணி இழுத்துற அளவுக்கு நல்லா அதுக்கு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள், நல்லா கொஞ்சம் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் வச்சுருங்க. ஆயில் வச்சதுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி ரொம்ப தீயக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிதமாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் முந்திரி கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கறி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சவுண்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதெல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே கறி லீவ்ஸ் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு சன்னா தால் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த வீடியோ செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.